ஏன் குக் வித் கோமல்ல பாதி எபிசோட்ல இருந்து நீங்க காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால ஃபீல் லைக் கிவிங் அ கிளாரிஃபிகேஷன் பிகாஸ் ஒரு விஷயத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் கமிட் ஆன ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அப்படின்னா நேத்தி சோஷியல் மீடியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஷோ என்ன ஷோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா குக் வித் கோமாளி. இந்த ஷோ வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷோ. ஒரு நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருந்த ஒரு ஷோவாக வந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ண அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் உள்ளே வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. அது அவங்களோட யூடியூப் சேனலில் வந்துட்டு போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் இனிமேல் வந்து எக்காரத்தை கொண்டும் இனிமேல் நான் வந்து குக் வித் கோமாளியில் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதனால் வந்து இந்த ரீசன்னால தான் நான் வந்து இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ரீசன் தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காகவும் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படின்றத யோசிக்க வைக்கிற மாதிரியும் மக்களுக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அவங்களோட வீடியோவில் என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த போஸ்ட்லேயுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட வந்து ஒரு ஆங்கர் வேலை, அந்த ஆங்கர் வேலையை வந்து செய்ய விடாமல் சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, நம்மளுக்குடையான ஸ்பேஸை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீமேல் ஆங்கர் சீனியர்னு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு ஷோவில் கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து அவங்க தரப்புலேருந்து வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்துட்டு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லைட் டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மணிமேகலை வந்து லாஸ்ட் சீசனில் பாதியிலே வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து என்னன்னா, நான் வந்து ஆங்கருக்கு தான் கூப்பிட்டீங்க, பட் ஆனால் கோமாளியாகவே நீங்கள் வந்து என்னை கண்டினியூ பண்ணிட்டீங்க, நான் ஆங்கராக தான் வருவேன் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீசன்லேயே இவங்களை வந்து ஓகே நீங்கள் ஆங்கராக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இன்னொரு ஆங்கரும் உள்ளே வந்தோடனே அதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஷ் ஆகிடுச்சு. நீ வந்து ஆங்கராக தான் வருவியா, நான் வந்து கோமாளியாக இறங்கி வரேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து உள்ளே போனதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ மணிமேகலை வந்து வாக் அவுட் ஆகிற அளவு வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு ஒரு காலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்த ஷோ, அந்த ஷோக்குள்ளே ஏன்டா இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு வருத்தமாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 வருஷமாக ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் தாண்டி எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை மீறி தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஷோலாம் வந்து கொடுக்கணும், நான் போய் ஒருத்தட்ட அப்பாலஜிஸ் கேட்டால் தான் நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்டதே வேண்டாம், கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன்ல, இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும்